தாரா என்னடா வீடியோ மொத்தம் வீடியோ எடுவேன் ஸ்டார்டிங் மொத்தமாக பிரியாணி அதை விட்டு நீங்க போடா. அவன் கிளாஸ் வந்துருச்சான். போ அதை போய் விட்டு சோறு பொங்கல் தான் இருக்கும். நான் சேர்ந்து சொல்லதான் சொல்லிட்டு போறேன். சும்மா ரெடியாச்சுல மழையில் வரணும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நம்ம பண்ணுறது வந்து 3 கிலோ வந்து பீஃப் பிரியாணி. அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டோம். இது டப்பாடு ஊற்றி என்னங்க சின்ன பையன் இதை பொறுத்து. ஆனால் எனக்கு வைக்கிறேன் பார்த்தீங்களா என் டப்பாவை எடுத்து காலுக்கு வச்சிருப்பீங்க. வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் பண்ணிடு. வெங்காயம் அடுத்து பச்சை மிளகா தைரியம் ஆகிடும். சட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று வேணும், வைக்கிங் சட்டி. அப்புறம் தான் சுடாமல் இருக்கும் கையில். அதுக்காண்டி ஒரு வைக்கிங் சட்டி ஒன்று கையில் நல்ல ஈரச்சட்டியாக இருக்கணும். எண்ணெய் தான் காணாது போல. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். என்ன வாங்கிட்டு வர சொல்லுவோம் 1/2 லிட்டரு எண்ணெய் இங்கே இருக்கு. என்ன வீடியோ மாற்றி மாற்றி எடுக்கிற? அது அப்படி தான் ஒரே ஆங்கிள் ஒயிட் ஆங்கிள் யூடியூப் தவிர நம்ம கடைசியில் கட் பண்ணி விட வேண்டியதான். அது ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. வெங்காயம் பராலாம் விளையாடணும். கரம் மசாலா ஸ்ப்ரே மசாலா சாம்பார் பொடி இதெல்லாம் கரம் மசாலா தான். இந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே இருக்குது கரம் மசாலா. வெங்காயத்துலேயே போட்டோம்னா அது நல்லா முறிக்கிறோம், நல்லாயிருக்கும். யாராவது ஃபோன் பண்ணி மிஸ் பண்ணுறது? அதான் வாடையே வருது. வாடை அடிக்குதா? பார்த்தவங்க மூக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மூக்கு
பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. இன்னும் கிளிக்க போறாங்க. மிளகாய் பொடி, சாம்பார் பொடி போட்டா நல்லா இருக்காது. எங்கடா மிளகாய் பொடியை காணுது? மிளகாய் பொடிக்கு இந்த பாப்போம். மிளகாய் பொடி பிரியாணியில் மட்டும் போட, சாம்பார் பொடி தான் இருக்கு. மிளகாய் பொடி வீடியோ கட் பண்ணுங்க.